நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கேரை. இன்றைக்கு நேற்றைய நாளிலே ஒரு முக்கியமான வேலைப்பளு காரணமாக காணொளிகள் எதுவும் பதிவேற்ற முடியாமல் இருந்தது. அது மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான காணொளியை பதிவிடப் போகிறோம். குறிப்பாக மருத்துவர் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு காணொலியாகத்தான் இது அமைய போகிறது. சும்மா இருந்த ரஜிபிளாக் ஜோட்டிப்பை சில பேர் உசுப்பேத்தி விட்டு போய்விட்டார்கள். சரிதானே? நான் யாருக்காக நாமனும் அல்ல என்று நிறைய தடவை சொல்லி இருக்கின்றேன். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இதுதான் முதல் தடவையாக இருந்தால், ரஜிபிளாக் ஜூட்டிஷ் சேனலுக்கு முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிரயோசனமாக தென்பட்டால் உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். இப்போ வாருங்கள், காணொளிகள் போகலாம். அன்பான என் புலம்பெயர் தேசத்து உறவுகளே, என்னிடம் ஒருவர் இன்று காலையிலே தொலைபேசி ஊடாக ஒரு விடயம் ஒன்றை வினாவியிருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் அவர் கூறியதை நான் இந்த இடத்திலே கூறுகிறேன். அர்ச்சுனா ராமநாதன் இந்த சாவகச்சேரியில் மருத்துவராக கடமையாற்றும் போது காருக்கு லீஸ் கட்டுறதுக்கு 20,000 தேவை என்று சொல்லி புலம்பெயர் மக்களிடம் பிச்சை எடுத்தார் என்ற ஒரு வார்த்தையை கூறியிருந்தார். அப்படி கூறும்போது நான் கூறினேன், அதை ஏன் என்னிடம் அப்படி பல கதைகளை, அர்ச்சுனா சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்தார். அப்ப நான் கூறியிருந்தேன், அது ஏன் நீங்கள் என்னிடம் போய் கூறுகிறீர்கள், மருத்துவரிடம் கூறுங்கள், அல்லது மருத்துவருடைய அரசியல் அவருடைய கட்சியிலே இருக்கிறவர்களிடம் கூறுங்கள், என்னிடம் ஏன் கூறுகிறீர்கள்? இல்லை, நீங்களும் மருத்துவத்தை ஆள்தான், நீங்களும் ஊசியின் ஆள்தான் என்று எல்லாரும் சொல்றாங்க. நீங்கள் ஊசிக்கு ஆதரவாக தான் இப்போ 2-3 வீடியோக்களை போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாஸ்கரனை எதிர்க்கிறீர்கள். அதை விட முக்கியமாக ஒன்று சொன்னார்கள், நீங்கள் ஸ்ரீதரன் சாரை எதிர்க்கிறீர்கள் என்றெல்லாம் அந்த தொலைபேசியில் இந்த அழைப்பெடுத்தவர், நான் நினைக்கிறேன் அவர் பிரான்சில் இருந்து அந்த அழைப்பை எடுத்திருந்தார், கூறியிருந்தார். பல குற்றச்சாட்டுக்களை கூறியிருந்தார். இன்னும் ஒரு நபர் முகநூல் தளத்திலையும் அந்த கார் சம்பந்தமான ஒரு பதிவையும் போட்டிருந்தார். நான் அந்த கார் சம்பந்தமாக அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வைக்க மேலே போடுகிறேன், பாருங்கள். ஓகே, இனி விஷயத்துக்கு வருவோம். முக்கியமாக நேற்று ஒரு காணொலியை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அர்ச்சுனா ராமநாதன் ஒரு நான் நினைக்கிறேன் அது சிங்கள பிரதேசமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் சிங்களத்தில் உரையாடுகிறார்கள். அந்த இடத்திலே ஒரு ஷோரூம் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடத்திலே போய் ஒரு ஜீப் ஒன்றை அவர்கள் பார்வையிடுகிறார்கள். அந்த ஜீப் ஒரு கருத்த கலர் அதாவது ஒரு கெமாஃப்ளெக் சார்ந்த இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது விஐபிகள் பாவிக்கிற ஜீப்பாகவும் இருக்கலாம் என்னுடைய அபிப்பிராயம். அதனுடைய விலை என்ன, அது எப்படி அவர் வாங்க போகிறாரா, ஏதோ சிங்களத்தில் உரையாடுகிறார்கள், அது பரிபூர்ணமாக தெரியவில்லை. அதற்கு அர்ச்சுனாவுக்கு அந்த நேரத்தில், அதாவது மருத்துவராக இருக்கும்போது லீஸ் கட்டுறதுக்கு 20,000 ரூபாய்க்கு வழி இல்லாத அர்ச்சுனா இப்போது புது காராக எடுக்கிறார். இந்த தண்ணியிலே டித்தா புயல் பிறகு ஒரு காரை இறக்கி இருந்தார், அதை கொடுத்து விட்டு இன்னொரு காரை வேண்டினார். தற்போது இப்போது ஒரு ஜீப்பை ஒன்றை கொள்வனவு செய்திருக்கின்றார். அப்ப இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வருகிறது என்றுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்ப இந்த காசு இவருக்கு எங்கே இருந்து வந்தது என்றது இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு எங்க அர்ச்சுனாவுக்கு அடிக்கலாம், ஒற்றை அடி மண்டையில அடி, அர்ச்சுனாவை அடிச்சு நிப்பாட்டி போட்டு மாகாண சபையில கும்மி அடிக்கிறதான் சில பேருடைய வேலையாக இருக்கிறது. நான் இப்பயும் சொல்றேன், நான் அர்ச்சுனாவோட எந்த விதமான தொடர்பும் இல்லை, சரிதானே? ஆனால் நீங்கள் ஏன் இந்த அர்ச்சுனாவை கண்டு பயப்படுகிறீர்கள்? இன்னத்துக்கு நீங்கள் அர்ச்சுனாவை சுத்தி வளைச்சு அடிக்கிறீர்கள். ஏன் அர்ச்சுனா ஒரு ஆள் தான் ஜீப் எடுக்கிறாரா? ஏன் அர்ச்சுனாவை தான் வச்சு நீங்கள் எல்லாரும் இப்படி கொண்டு வரேன்? அவர் நான் நினைக்கிறேன் அவருக்கு 38 வயசு என்று நான் நினைக்கிறேன், அவ்வளவும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது.
ஒரு 38 வயது நிரம்பியவராகத்தான் இருக்கணும். 38 வயது, அதாவது அரசியல் ஆளுமைகள் அவருக்கு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்றால் அவருடைய குடும்பம் அரசியலோடு சம்பந்தப்பட்ட குடும்பம் இல்லை. அவர் இப்ப நான் நினைக்கிறேன் அவரும் இன்னொரு அண்ணன் தான் இங்க இருக்கிறார் நினைக்கிறேன். மற்றவர்கள் வெளிநாடு, அப்பா இறந்துட்டார். அப்படியான ஒரு நிலவரங்களும் இருந்தது. அப்படி இருக்கேக்க அவரை நீங்கள் ஏன் போய் இப்படி எல்லாம் ஒரு கார் எடுத்தா என்ன பெரிய ஒரு குற்றமாப்பா? அது காரை என்ன எடுக்க எனக்கு தெரிஞ்ச படியலே, ஏன் நீங்கள் சாதாரணமா சொல்ல யூடியூப் செய்யற படியலே கார் எடுத்து வச்சிருக்கிறாங்க. யூடியூப் செய்யற படியலே அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒருவர் யாழ்ப்பாணத்துடைய பெரிய ஒரு கடையை திறந்திருக்கிறார். அது அவருடைய முயற்சி, அவருடைய அவர்கள் பண்ணிய உழைப்புக்கு கிடைத்த பெரிய ஒரு பரிசு, அவருடைய கனவு. அதை போய் நாங்கள் யூடியூப்ல உழைக்கிறாங்க, நோகாமல் உழைக்கிறாங்க, உழைச்சி போட்டு கடையை துறக்கிறாங்க, அந்த அப்படி இப்படி கதையில் அதெல்லாம் தேவையில்லை. அவனுடைய கஷ்டம், எந்த தொழில் என்றாலும் அவன் கஷ்டப்பட்டுத்தான், அவனுடைய நேரத்தை வீணாக்கித்தான் அந்த உழைப்பை உழைக்கிறான். அப்ப அர்ஜுனாண்ட விஷயத்துல ஓடி நாங்கள் என்ன செய்யறோம்? அர்ஜுனாவை போட்டு அடிச்சு கொண்டே இருக்கிறோம். நான் அந்த அர்ஜுனா எடுத்த ஜீப்பையும் அர்ஜுனா கதைத்த கதைகளையும் இந்த மேலே போடுறோம். பேருங்கோ பாதுபடு வாங்கோ மிச்சத கதைப்போம். என்னென்றால் இப்ப இந்த காரைத்தான் அர்ஜுனாவை விலை பார்த்ததோ எடுத்ததோ இல்லாட்டி யாருக்கு எடுத்ததோன்றதும் எனக்கு வடிவா தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு கல்புணர்ச்சி ஏன் அப்படி அவர் வரட்டன், அர்ஜுனா வரட்டும், அரசியல நிக்கட்டும். ஒரு இளம்படியன் கொஞ்சம் துடிப்பா கதைக்கிறார், மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்து போட்டு கதைக்கிறார். பிள்ளை யார் விட இல்லை, பிழை விடாத ஒரு முன்னுக்கு வந்து சொல்லுவா, அப்ப நான் பிழை விட இல்லைன்னு. சரி, அது எல்லாத்தையும் விடுவோம். அர்ஜுனா கார் எடுக்கட்டும் அல்லது லொரி எடுக்கட்டும், அல்லது எதுவாக எடுக்கட்டும், அது அவருடைய பிரச்சனை, அவருடைய உழைப்பு, அவருக்கு உழைப்பின் மீதியில அந்த கார் எடுக்கிறார் இல்ல ஜீப்பே எடுக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் ஏன்டாப்பா நீங்க சும்மா இருக்கிற எங்களோட வந்து ராத்துப்படுறீங்க? இது எங்களுடைய, நான் உண்மையாக சொல்ல போனால் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு நாட்டு பெற்றாளர்கள் இல்லைன்னு, எல்லாருமே ஒரு வயிற்று பிழைப்புக்குத்தான் சில தொழில்களை செய்து கொண்டு போறது. அது ஒரு தொழில் ரீதியாக நடக்கிறது, வருமானங்களை ஈட்டுறது. இதுதானே நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுறியல், அது எழுதுறியல், இது எழுதுறியல், எவ்வளவு பிரச்சனை. சும்மா இருந்த ரீஜா பாஸ்கர் அன்னைக்கும் எங்களுக்கும் பிரச்சனையை கொண்டு வந்து அதுக்கு கொஞ்சம் பேர் ரீஜா பாஸ்கர் அன்னைக்கு பின்னுக்கு பால் பிடிக்கிறவ கொஞ்சம் பேர் வந்து எங்களோட வந்து சில உரை வர்றது. இந்த சலசலப்புகளுக்கு எல்லாமே நாங்கள் பயப்படுவோமே, இல்லைதானே? அப்ப அதை விட்டுட்டு என்ன பொறுத்தளவு இல்லை, நான் இதை தான் சொல்றேன். இப்ப 2-3 நாளா இந்த அர்ஜுனா பாஸ்கரன் இந்த பிரச்சனை வந்து பெருசா ஓடிக்கொண்டு இருக்கு. அதை விட அன்றைக்கு ரீஜா பாஸ்கரன் வந்து ஒரு காணொலியை போட்டிருக்கிறார். நீங்கள் கொண்டு போன சட்டி பானைகள், இடியப்பத்தட்டுக்கள், நீத்துப்பட்டிகள், மண் சட்டிகளுடைய வீடியோவில் எல்லாம் வந்து தென்னட்ட இருக்கு. கோவிக்காதேங்கோ, கட்டாயம் நான் அதை காணொலியை பதிவேற்றுவேன் என்று சொல்லி அதை சொல்லியிருக்கிறார். உண்மையில முதலமைச்சர் கனவு ஒன்று இருந்தால் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு புறம் இருக்க, முக்கியமாக இந்த அர்ஜுனா ராமநாதனுடைய வாகனம் சம்பந்தமாக இவ்வளவுதான் என்னால் கூற முடியும். இதைத்தான் அவர் செய்திருந்தார். அது உண்மையிலே அவர் எடுத்தாரா இல்லையான்றதுக்கு சரியான ஒரு பதிலை கட்டாயம் என்னுடைய காணொலி வழியான பிறகு மருத்துவர் அந்த காணொலியை பார்த்தால் உண்மையிலே அந்த மனுஷன் தான் உழைச்ச காசுல அந்த ஜீப் எடுக்கிறதுல யாருக்கு நோவுது குத்துது குடையுதுன்றது தெரியல. அது அவருக்கு விளக்கம் போடுறாரோ இல்லையோன்றதை எனக்கு தெரியல. அப்படி ஒரு இதை எனக்கு சொன்னார். அர்ஜுனாமனானுக்கு எங்களை காசு அப்படி இப்படி என்றெல்லாம் கணக்க கதையில கேட்டார். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு ஏனப்பா அப்படி ஒரு கல்புணர்ச்சி உங்களுக்கு இருக்கு என்று சொல்லி அந்த போனை வந்து நான் துண்டிச்சுட்டேன். அடுத்த கட்டம் முக்கியமான ஒரு விடயம், இதுல என்பிபிக்கு நீ செம்பு தூக்குறதாக இருந்தால் இந்த நாட்டுக்கு நீ செய்கிற பெரிய ஒரு துரோகம் என்று சொல்லி என்ன இப்படி வந்து எழுதியிருக்கிறீர்கள். எனவே ஃபோன் எடுக்கிறீர்கள். அடையலாப்பா, எனக்கு இவ்வளவு நிறைய பிரச்சனை நடந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அடிக்கு மேல அடி விழுந்தது. எனக்கு அது எந்த விதமண்டே சொல்ல தெரியல. எனக்கு அவ்வளவுக்கு அடி விழுந்தது. ஆனால் அந்த நேரத்துல வந்து நீங்கள் ஒருதர் கூடி ஒரு ஃபோன் எடுத்து கதைக்க இல்லை. ஆனா இப்ப நான் அன்றைக்கு இதுக்கு ஒரு ஃப்ளோவில்தான் சொல்லி கொண்டு போனான். அதாவது ஜனாதிபதிகளினுடைய வரிசையிலே
இப்போ இருக்கிற மேன்மை தாங்கிய இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு ஜங்கா இருக்கிறார், ஒரு துடிப்பான ஜனாதிபதியாக இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய துணிவுகள், அவருடைய செயல் வடிவங்கள் திறமாக இருக்கிறது. அது தமிழ் மக்களுக்கும் பயன்படுகிறது என்றதான் கூறியிருந்தேன். அவருக்கு ஆதரவு எப்பயும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று சொல்லி நான் கூறியிருந்தேன், என்னுடைய காணொலியிலே கூறியிருந்தேன். அது ஒரு தப்பாப்பா, நீ ஒரு இனவாதி, நீ என்பிபிக்கு வந்து நீ செம்பு தூக்கி வருவியா இருந்தால் நீ படு துரோகி என்றெல்லாம் கூறியிருந்தீர். நான் கேட்கிறேன்டா, என்பிபிக்கு ஆதரவா கதைச்சால் துரோகியா? அப்ப நாங்கள் துரோகி என்று சொன்னால் நீங்கள் வெளிநாட்டில இருந்து கொஞ்சம் பேர் செய்கிற வேலைகளுக்கு பேர் என்ன? ஏகேடி, சுருக்கமா சொன்னால் ஏகேடியின் வர்ற பிரச்சனைக்கு வரும். ஒரு இப்போ நான் நினைக்கிறேன் நேற்றும் இன்றும் ஒரு மர்மமான ஒரு கதைகள் போய்கொண்டிருக்கிறது. மர்மமான ரகசியமான முறையிலே ஒரு கதைகள் போய்கொண்டிருக்கிறது. அந்த கதை எப்படி என்று சொல்லி சொன்னா, பாராளுமன்றத்துக்கு வடமாகாண சபைக்கு புதிய முகம் ஒன்று வர இருக்கிறது. வடமாகாண சபைக்கு புதிய முகம் ஒன்று வர இருக்கிறது. அது யார் என்றது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னும் அரசியலிலே அவர் இறங்கவில்லை. பல தடவை அரசியல்களுக்கு இறங்குவதற்கு முயற்சி செய்திருந்தார். ஆனால் அது தோல்வியிட்டதா அல்லது என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. ஆனால் இப்போது நேற்றும் இன்றும் கட்டாயம் அவர் இறங்குகின்றார் என்று அவர் பல பேருடன் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்குகளை, கலந்துரையாடல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் தகவல் வெளியாக இருக்கிறது. மிகவும் இந்த வடமாகாண சபை வருமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பிற்றியொரு போட்டியாக இருக்க போகுது. யாழ் மாவட்டத்திலேயும் சரி, வடகிழக்கிலே சரி, ஒரு பெரிய போட்டியை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி மிகவும் விறுவிறுப்பாக, மிகவும் ஒரு போட்டி வாய்ந்ததாக, சக்தி வாய்ந்ததாக, மிகவும் இந்த தேர்தல் ஒரு நம்பிக்கை வாய்ந்ததாக அமையப் போகிறது. இந்த தேர்தல் முக்கியமாக நாங்கள் சொல்ல போனால் தலைவர்கள் வரிசையிலே, அரசியல் தலைவர்கள் வரிசையிலே சொன்னால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி சட்டத்தெரியுமான கௌரவ எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இருக்கிறார். அதைவிட முக்கியமாக முன்னாள் கடற்தொழில் அமைச்சரும் நீரியல் வளத்துறை அமைச்சருமான மதிப்புக்குரிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருக்கிறார். அதைவிட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமார் பொன்னம்பலம் இருக்கிறார். அதைவிட கிளிநொச்சியிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கிறார். இந்த இடத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இருக்கிறார். அப்படி போட்டிகள் பல வண்ணமாக இருக்க போகிறது. அதைவிட முக்கியமாக இங்கே முன்னாள் நகர மேஜர் சட்டத்தரணி மதிப்புக்குரிய மணிவண்ணன் அவர்கள் இருக்கிறார். அதைவிட ஆளுந்தரப்பினர் கட்டாயம் இந்த தேர்தலில் இறங்குவார்கள். புதிய முகங்களை இறக்க இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர்கள் இறக்குவார்கள். அதைவிட எங்களுடைய ரீச்சா பாஸ்கரன் இறங்க இருக்கிறதாக ஒரு தகவல், அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. அப்படி அத்தோடு இவரும் இறங்குகின்றார், களம் இறங்குகிறார். ஆனால் அவர் களம் இறங்குகிறதும் போது என்னிடம் 2 பேருடைய பெயர்களை கூறியிருந்தார். அதிலே ஒரு பெயரை எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா இறங்குவாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் அந்த கலந்துரையாடப்பட்டிருக்கிறதாக தெரியப்படுகிறது. அதைவிட இந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இவரும் ஒரு வயது முதிர்ந்தவர் என்று நான் நினைக்கின்றேன். அப்போது அந்த நேரத்திலே அந்த கலந்துரையாடலே மூவர்கள் அடங்கிய ஒரு கலந்துரையாடல் நடந்தப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அவரை அரசியலிலே அவரை எதிர்கொள்ள முடியாதா? பணபலம் இருக்கிறதா அவரிடம், அல்லது அரசியல் பலம் இருக்கிறதா, அல்லது மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா? ரீச்சா பாஸ்கரன் மாதிரியான அவர் ஒரு தொழிலதிபரா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. இப்போது நான் அன்றைய காணொளியிலே உங்களுக்கு கூறியிருந்தேன், அந்த அரசியல் பாடம் கற்பிக்கிறார்கள் என்று சொல்லி. அந்த அரசியல் பாடத்திலே கற்பிக்கின்ற போது
அந்த தொழிலதிபர்கள் தங்களுடைய பணியாளர்களை வைத்து அரசியல் வேலைகளை கணக்கெடுக்கிறார்கள். பணியாளர்களை அமர்த்தி அந்த அரசியல் வேலைகளை செய்வதற்கு பணியாளர்களை பயன்படுத்துவதாக ஒரு அரசியல் கணக்கை பயன்படுத்துகிறார்கள். கணக்கை புதிதாக கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே முக்கியமாக நாங்களும் சொல்கிறோம், பல நான் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை விட இன்னும் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் கௌரவ உறுப்பினர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள், அப்படி என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை விட முக்கியமாக நாங்கள் இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டு சொன்னால் முன்னாள் போராளிகளுடைய கட்சிகளும் இந்த இடத்திலே மாகாண சபை தேர்தலிலே கட்டாயம் நிற்க இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஜனநாயக கட்சிகளின் தலைவர் திரு வேந்தன் அவர்களுடைய தலைமையிலேயும் சில நேரம் சில தேவைகள் கருதி அவர்கள் வடமாகாண சபையிலே இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அரசியல் பிரதராக கதைக்கிறார்கள். அதைவிட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் தலைவர் இன்பராசா அவர்களும் கூறி வருகிறார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரிலே கலந்து கொள்வதற்கு, வடமாகாண சபை தேர்தலிலே கலந்து கொள்வதற்கு. அதே மாதிரி இன்னும் புதிய ஒரு கட்சி ஒன்று, இதய பூமி என்ற ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது யாழ்ப்பாணத்திலே இப்போ வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வருகின்றன. அவர்களும் கட்டாயம் இந்த வடமாகாண சபையிலே தங்களுடைய முடிந்ததை செய்வார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தடவை வர இருக்கின்ற இந்த வடமாகாண சபையானது மிகவும் ஒரு பலம் பொருந்திய, மிகவும் ஒரு போட்டியான, உங்களுடைய 100% உழைப்பை அந்த இடத்திலே போட வேண்டிய தேவை ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய வேலைகளை தாராளமாக வேகமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. நேற்றைய நாளிலே ஒரு காணொலியை பார்த்திருந்தேன். பருத்தித்துறை தபால் கந்தோர் உடைய காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக அதை முதல் அதாவது அவர்கள் சைக்கிள் கட்சி அணியினர் பார்வையிட்டு செல்வதற்கு முதல் வேற ஒரு கட்சியினர் அதை பார்வையிட்டு சென்று விட்டார்கள். தற்போது சைக்கிள் கட்சி அணியினர் அதை பார்வையிடுகிறார்கள். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தால் நாங்கள் பார்த்து கதைத்தபடியாத்தான் தபால் கந்தோர் காணி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வதந்தியை விடுவார்கள் இவர்கள் என்று சொல்லி ஒரு சிலர் முகநூல் தளங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி முக்கியமாக அரசியல் போட்டிகள், முக்கியமாக அரசியல் விவாதங்கள், முக்கியமாக அரசியல் மேடைகளிலே அரசியல் தலைவர்கள் அரசியல் சம்பந்தமான கலந்துரையாடல்களை கதைக்கின்ற போது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு அரசியல் அரங்கங்களிலே கதைக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் முக்கியமாக குற்றம் சாட்டித்தான் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று பல பேர் தமிழரசு கட்சி என்றால் கூடி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நியாயப்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவர் மேல் அந்த குற்றங்கள், இவர் மேல் இந்த குற்றச்சாட்டுக்களைத்தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு குற்றச்சாட்டுக்களை கொண்டு வர நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள். மக்களுக்கு என்ன தேவை? நான் கேட்கிறேன், எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை ஒரு கேள்வி ஒன்று பகிரங்கமாக கேட்கிறோம் என்றால், நீங்கள் எந்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் அல்லது எந்த ஒரு அரசியல் ஆய்வு நிகழ்ச்சியில், எந்த ஒரு நிகழ்ச்சியில் கூடி மக்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எங்களிடம் நேரடியாக முறைப்பாடு செய்யுங்கள், உங்களுக்குரியதை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று எங்கேயாச்சும் நீங்கள் பப்ளிக்கா அறிவித்திருக்கிறீர்களா? மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? இந்த காணி வெடிப்பு சம்பந்தமாக பேசியிருக்கிறீர்களா? ஒரு கலந்துரையாடல்களே இதை நான் இப்ப தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியிடம் நான் இது சம்பந்தமாக பேசுவேன், இதுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்வேன் என்று பேசியிருக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் ஒரு தொகுப்பு ஒரு நிகழ்ச்சிக்கு போன பிறகும் அங்கே இருக்கின்ற தொகுப்பாளர் உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் ஏன் அவரை வழக்கு போட்டனீர்கள், நீங்கள் ஏன் அவருக்கு வழக்கு தாக்குதல் செய்தீர்கள் என்ற ஒரு கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள். ஆனால் அதற்கு பதிலை அந்த நிகழ்ச்சி முழுவதுமாகவே அந்த காணொலியாகத்தான் அமைகிறது. மக்களுடைய பிரச்சனைகளாக அமையமாக இருந்தால் அப்படி இல்லை. நான் இப்ப 2-3 தடவை அதை பார்த்திருந்தேன்.
நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கௌரவ ஜனாதிபதி சட்டத்திறனியுமான M.A. சுமந்திரன் அவர்களுடைய ஒரு நேர்காணலையும் பார்வையிட்டிருந்தேன். அந்த தொகுப்பாளர்கள் எப்படி கேட்கிறார்கள் என்றால், உங்களுக்கும் சிறிதரனுக்கும் உள்ள பிரச்சனைகள் அது அப்படி இருக்கும், இது நான் அதை விரிவாரியாக நான் பார்த்திருந்தேன், ஆனால் அதை கூற விரும்பவில்லை, அது அவருடைய பிரச்சனை, அவருடைய அனுமதி பெற வேண்டும். ஆனாலும் மேலோட்டமாக கூறுகிறேன், ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அந்த இடத்துல கேள்வி கேட்கவில்லை. இவர்களும் நீங்கள் உந்த கதைகளை விட்டுவிட்டு நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை கேளுங்கள், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேளுங்கள், மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் எப்படி போய் இருக்கிறது. இன்று எங்களுடைய வடகிழக்கிலே வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளுக்குரிய முகம் கொடுக்க வேண்டும், அதுகளை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்ற அப்படியான ஒரு கேள்விகளை கேட்க வேண்டும். அதை விட்டு உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை, அது என்ன பிரச்சனை, இது என்ன பிரச்சனை அன்று நான் ஒரு இடத்திலே ஒரு ஊடகத்திலே யாரோ ஒருவர் கேட்கிறார். நான் நினைக்கிறேன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வடமராட்சி கிழக்கிலே ஒரு விளையாட்டு நிகழ்விலே ஒரு 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 உரையிலே உரையாற்றுகின்றார். விடுதலை புலிகளுக்கு அண்டன் பாலசிங்கம் அதாவது பால அண்ணன் எவ்வளவு முக்கியமாக இருந்தாரோ அதே மாதிரி தமிழரசு கட்சிக்கும் எங்களுக்கும் சுமந்திரன் தேவை என்று கூறியிருந்தார். அவர் அன்று என்ன தேவைக்காகவோ அல்லது என்ன தொனியிலே அன்றை கூறினாரோ அது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதை இப்பவும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. உண்மையாக அண்டை கேட்டிருக்கலாம் நீங்கள், அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த DCCP மீட்டிங்கிலே அர்ஜுனா கொண்டு வந்த டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் உண்மையானதா? அந்த 7 ஃபைல்லையும் என்ன இருந்தது? அதிலே அவர் கூறுகிறார், இவ்வளவு மக்கள் மத்தியிலே ஒரு பாராளுமன்ற கூறுகிறார், அதுல உண்மை இருக்கிறதா, அதுல பொய் இருக்கிறதா? அப்படி என்றால் அதை தரம் பிரித்து காட்டுங்கள், அல்லது அர்ஜுனாவிடம் ஒரு பகிரங்கமான கேள்விகளை கேளுங்கள் என்ற கேள்விகளை கேட்கிறார். அதை விட்டு மக்களற்ற, அதாவது உங்களுடைய முரண்பாடுகளை இன்னும் அதிகரிப்பதற்கான கேள்விகளையும் பதில்களையும் தான் நீங்கள் வழங்கி வருகிறீர்கள். மக்கள், அதாவது உங்களுக்கு எங்களுடைய மக்கள் உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, உங்களது உள்கட்சி பூசல்களை வெளியிலே கொண்டு வந்து கதைப்பதற்கு அல்ல. நீங்கள் மக்களுக்கானவர்கள், மக்கள் சேவை செய்வதற்கு வந்தவர்கள், மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று நடக்க வேண்டியவர்கள். உங்களுடைய அரசியல் முரண்பாடுகளை எல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு மக்களுக்கான அரசியலை நாங்கள் எப்பயே முன்னெடுக்கின்றோமோ, அல்லது புதிதாக ஒருவன் மக்களுக்கான அரசியலை எப்போ திறம்பட 100% செய்து வருகிறானோ ஒரு நேரத்தில் மக்கள் அவனை கட்டாயம் ஆதரிப்பார்கள். உங்களை எல்லாரையும் மக்கள் ஓரங்கட்டி விடுவார்கள். கட்டாயம் அப்படியான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விடாதீர்கள். நீங்கள் நினைக்காதீர்கள், மக்களுடைய கையிலே பெரிய ஒரு பலம் இருக்கிறது. இன்றைக்கு பல நாடுகளிலே, அண்மை நாடுகளிலே, அயல் நாடுகளிலே நிறைய விடயங்கள் நடந்தேறி வருகிறன. மக்கள் நினைத்தால் ஒரு நொடியிலே என்னவும் நடக்கலாம். மக்களுடைய கையிலே தான் பெரும் புரட்சி இருக்கிறது. ஆனபடியாலே மக்களுக்காக நீங்கள் எந்த இடம் சென்றாலும் மக்களுக்கான தேவைகளை அது சம்பந்தமாக பேசுங்கள். மக்களுக்கு தேவையானவற்றை அரசாங்கத்திடம் கேட்டு மக்களுக்கு கொடுங்கள். அதை விட்டு உங்களுடைய கட்சி சம்பந்தமான, உங்களுடைய கட்சி சார்ந்த, நான் அதுக்காக அவர்களை மட்டும் சொல்லவில்லை, நான் உதாரணத்துக்காகத்தான் கூறியிருந்தேன். நீங்கள் மக்களுக்காகவும் பாடுபடுகிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நான் கூடுதலாக பார்த்திருக்கின்றேன், கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அவர்களாக இருக்கட்டும், எல்லா மக்களுடைய ஆர்ப்பாட்டங்களிலேயும் பங்கு பெற்றுகிறார்கள். அதை நாங்கள் நேரிலே கண்டிருந்தோம். அந்த காணொலிகளையும் எடுத்து நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். ஆனபடியாலே ஆனால் நாங்கள் முக்கியமாக இந்த விடயங்களில் கவதானமாக இருக்க வேண்டும் என்றுதான். அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு எங்களுக்கு பயதும் இல்லை. அவருடைய அரசியலுடைய அவருடைய அனுபவம் தான் எங்களுடைய வயசாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும்
ஒரு விரல் புரட்சி எங்களை மாற்றிவிடும். நீங்கள் ஒரு அரசியல் ஜாம்பவான்கள், கூடுதலாக தமிழ் அரசியல்வாதிகளே அரசியல் ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அரசியல் தெளிவு இருக்கிறார்கள், மிகவும் சட்டத்துறைகளிலே மிகவும் கெட்டித்தனமான ஆளுமையானவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள், அதைவிட முக்கியமாக எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் நகர மேஜர் மணிவண்ணன் அவர்கள், அப்படி எனக்கு தெரியாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்படி பல பேர் இருக்கிறார்கள், திறமையானவர்கள் இருக்கிறார்கள். இந்த திறமையானவர்களை வைத்துக்கொண்டு இப்போ அர்ஜுனா ராமநாதனோடு சேர்ந்து பயணிக்கும் கௌசல்யா நரேந்திரன் அவர்களும் இருக்கிறார். அந்த வகையிலே திறமையானவர்களை நாங்கள் இழக்காமல் எங்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய இனிவருகின்ற சந்ததியினருக்கு நல்ல அரசியல்களை புகட்ட வேண்டும், மக்களுக்கான அரசியலை புகட்ட வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கிறது. எப்பயுமே நாங்கள் கூறுகின்ற மாதிரி மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும். அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் வகையிலே நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே வைஜி. நன்றி.